காலையில 10 மணிக்கு தான் சிபிஐ வந்து ஒரு விசாரணைக்கு கூட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலைல 6 மணி நியூஸ்லாம் என்ன வந்துச்சுன்னா விஜய் வந்து பயந்துட்டாரு, சிபிஐக்கு வந்து பதில் சொல்ல முடியல, அவ்வளோ பயம் பயப்படுறாரு விஜய் அப்படின்ட்டு ஒரு 8 நிமிஷம் அந்த ஸ்கூலு கூட போனா பாரு காமியக்கா, அங்கேயே ஒட்டிட்டாங்க பழகுது. காமியக்கா படிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்றான், அக்கா இந்த மாதிரியா இந்த மாதிரி சொல்றாங்கக்கா, என்னக்கா நீங்க அப்படின்னு என்ன கேக்குறான். அதுல அவ்வளவு பதில் சொல்லவே பயப்படுறாரு, தயங்குறாரு, பதில் சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறானுங்கம்மா. என்ன இது சொல்லு பாப்போம். நான் கேக்குறேன், விஜய் பின்னாடி மக்கள் மட்டும்தாம்மா நிக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் தான் நிக்கிறாங்க. அவரை வச்சு படம் எடுத்தானுங்களா ப்ரொடியூசரு, டைரக்டரு, இந்த இது நடத்துறானுங்களா நடிகர் சங்கம், அவனுங்களாம் எங்க பண்ணானுங்க? நடிகர் சங்கத்துக்கு கோடி கோடியா பணம் கொடுத்தாருல, அதை மட்டும் வாங்கி உள்ள விட்டுக்கிறானுங்கள. அவனுங்களாம் எங்க பண்ணாங்க? அவங்களாம் ஏன் கேட்க மாட்டானுங்க? எல்லா நாட்டுல இருந்து விஜய் பின்னாடி மக்கள் நிக்கிறாங்க, ஆனா மக்கள் மட்டும்தான் நிக்கிறாங்க. அவரை வேலை சம்பாதிச்சவங்க யாரு? மக்களுக்கு என்ன செஞ்சாரு கேக்குறானுங்களே. ஏன் கொரோனாவில ஒரு கோடிக்கு மேல குடுக்கல, அதெல்லாம் வாங்கல, மக்களுக்கு தானே செஞ்சாரு. அது என்ன செஞ்சாரு கேக்குறானுங்கம்மா. சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும், கரூர் சம்பவத்துக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்ட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமா. இப்ப இருந்தான்னு கேட்டா வயிற்றுல இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட தெரியும் அவரால எந்த இதுவும் இல்லன்னுட்டு. ஆனா அவரை கூட்டுன்னு போய் உட்கார வச்சு பாவமா அந்த மனுஷன், இப்படியாப்பட்ட புள்ள என் வயிற்றுல பிறக்கலையே நான் டெய்லி அழறேன். அந்த மனுஷனை போயிட்டு எங்கேயோ இழுத்து அடிக்கிறாங்கம்மா. 7 மணி நேரம் விசாரிச்சாங்க. 7 மணி நேரமா விசாரிக்கிறாங்களாம். நடிகர் சங்கத்துல இருந்து எப்போதும் விஜய் பக்கம் ஒரு சப்போர்ட் குடுக்கணும். ஏன்னா அவரு தானே இவங்க கூட எல்லாம் நடிக்கிறாரு, போறாரு வராரு, சினிமா துறையில இருக்கிறாருல்ல, அதனால அவரோட நல்ல பழக்கம்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அவரோட நம்ம வந்து ஸ்கிரீன்ல பாக்குறோம், நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவா தெரியாது. நம்ம வந்து தூரமா இருந்து பார்த்தே நமக்கு இவ்வளவு கோபம் வருது. அவங்க கிட்ட இருந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு தானே கோபம் வரணும். ஏன் அவங்க சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க? இத்தனை வருஷமா ஒரு கூட நடிச்சிருக்காங்க, ஸ்கிரீன்ல இருந்திருக்காங்க, நேர்ல இருந்திருக்காங்க, வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஒன்னா பழகி இருப்பாங்க, ஆனா சப்போர்ட் இல்ல அவருக்கு. உண்மையானே விஜய் பிடிக்கும்னா அரசியலுக்கு வந்தாலும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணணும். நடிகர்கள்லாம் எந்த அரசியல் கட்சியை பார்த்தும் பயப்படணும்ன்ற அவசியம் இல்லம்மா. இவங்க விஜய் பக்கம் நின்னாலே மக்கள் எல்லாம் அந்த நடிகர்களுக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இவங்களோட ஆதரவும் அவருக்கு கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்க மாட்டாங்க? நல்லபடியா கொடுங்க. எங்களோட சப்போர்ட்டும் நடிகர்களுக்கும் இருக்கும், விஜய்க்கும் இருக்கும், அவருக்கும் ஆதரவு கொடுங்க.